தேவனுடைய பந்திக்கு முன் முறியடிக்க வேண்டிய காரியங்கள். தேவனுடைய பந்தியில நான் கலந்து கொள்ளணும் அப்படின்னா அதற்கு முன்பதாக எதையெல்லாம் நான் முறியடிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் இன்ற நாட்கள்ல பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு சம்பவத்தை எடுத்து அந்த சம்பவத்திலிருந்து ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். நம்மளுடைய பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தை நீங்க ஃபுல்லா வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நோவா எக்ஸாம்பிள் நோவா எடுத்துக்கொள்ளுங்க, அப்புறம் ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்க, மோசேயை எடுத்துக்கொள்ளுங்க. இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா விசுவாச வீரர்கள் எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கையில நடைபெற்ற சம்பவங்களை வைத்து அவர்களுடைய பிள்ளைக்கு பேர் வைப்பாங்க. பார்த்துருப்போம். தேவன் என்னை நகைக்க செய்தார், ரைட், ஒரு பேர் வந்துடும். உடனே நான் பரதேசியாய் அலைந்து திரிந்தேன், தேவன் என்னை கனப்படுத்தி பாதுகாத்தார் அப்படின்னு ஒரு பேரு. இனி தேவன் சமாதானத்தை உண்டு பண்ணான்னு சொல்லி ஒரு பேர் வைப்பாங்க. அப்போ ஒரு பேருக்கும் ஒரு காரணம் இருக்கும். ஒரு பேருக்கும் ஒரு காரணம் இல்லாம ஒரு பேர் என்ன செய்யாது, நார்மலா வைக்கிறது இல்லை. இதுதான் எபிரேயரோட வழக்கமாக இருந்தது. காரணம் இல்லாமல் ஒரு பேர் இல்லை அப்படின்ட்டு. சரி, ஆனா அப்ப அந்த ஒரு பேருக்குண்டான காரணத்தை வைத்து நம்ம பார்த்தோம்னாலும் நிச்சயமாக தேவன் அதுல இருந்தும் ஒரு சத்தியங்களை கொடுத்து கொண்டேதான் வருகிறார். அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை தான் ஆதியாகமனுடைய புஸ்தகத்துல 14வது அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும். ஆதியாகமம் 14வது அதிகாரம் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? மெல்கிசேதேக், ஆபிரகாம், முதலாவது பந்தி. ஏன்னா இன்னைக்கு பந்தியை பத்தின்னு சொல்லியாச்சு. ஸோ முதலாவது பந்தி நிச்சயம் அதுல இருந்து தான் ஒரு காரியத்தை குறித்து இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஆமா, இந்த முதலாவது பந்தி ஆபிரகாமினுடைய பந்தி. இந்த பந்தியை நீங்க பார்க்கும் பொழுது இந்த பந்தி எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா, தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமின் மூலமாக யார் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க? லோத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டார். 2 பேரும் ஒன்றாய் கூடி இருப்பதற்கு பூமி தாங்காத அளவுக்கு தேவன் என்ன செய்தாரா, ஆபிரகாமையும் லோத்தையும் ஆசீர்வதித்தார். உடனே அவங்களுக்குள்ளாக என்ன செய்றாங்க, சரி நம்ம பிரிந்து போவோம். ஏன்னா நம்மளுடைய வேலைக்காரங்கெல்லாம் என்ன செய்றாங்க, நீ பெரியாளா நான் பெரியாளாங்கிற சின்ன சின்ன மனஸ்தாபங்கள்லாம் வருதேன்னு சொல்லிட்டு அன்பின் நிமித்தமாக என்ன செய்றாங்க, பிரிந்து போறாங்க. பிரிந்து போகும் பொழுது லோத்து எங்க தேர்ந்தெடுக்கிறார்? செழிப்பான இடம். நல்லது, செழிப்பான இடம். அவர் முதலாவதாக அவருடைய கண்ணுக்கு நல்ல செழிப்பா, வசனம் அழகா சொல்லியிருக்கும், தேவனுடைய தோட்டத்தை போலவும் எகிப்தை போலவும் இருந்தது. அப்பனா எகிப்து என்ன செஞ்சிருக்கோம், நல்ல செழிப்பா இருந்திருக்கும். எகிப்தை போலவும் தேவனுடைய தோட்டத்தை போலவும் செழிப்பா இருந்தது, கண்ணுக்கு தெரிந்தது. அது என்ன இடம்? சோதம் குமாரா. அப்போ இந்த சோதம் குமாரால அதற்கு வெளியில இருந்த லோத்து பிற்பாடு என்ன செய்தாரு, உள்ளாடி போக ஆரம்பிச்சார். அப்ப உள்ளாடி போய் அவர் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தான் ஒரு 4 ராஜாக்கள் என்ன செய்தாங்க, இந்த சோதம் குமாரா பட்டணத்தை சுற்றில் இருக்கக்கூடிய பட்டணம். இப்போ நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, UAE, யுனைடெட் அரப், அதில் பார்த்தீங்கன்னா அபுதாபி இருக்கும், துபாய் இருக்கும், ஷார்ஜா இருக்கும். இது மாதிரி ஒரு 5-6 நாடுகள் சேர்ந்தது மாதிரி அதை சுற்றிலும் இருக்கக்கூடிய 5 ராஜாக்கள் இருந்தாங்க. அதுல சோதம் 1, கொமாரா, ஆத்மான்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஆத்மா, சேயாயிம், சேவார், இது மாதிரியான ஒரு 5 இடங்கள்ல இருந்த ராஜாக்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, பிடித்து சிறைப்படுத்தி கொண்டு போனாங்க. அதுல இப்ப யாரும் போயிட்டாங்க, லோத்தும் போயிட்டார். லோத்தும் போயாச்சு. 4 ராஜாக்கள் 5 ராஜாக்களை என்ன செஞ்சிட்டாங்க, அழைச்சிட்டு சிறைப்பிடித்து போயாச்சு.
சிறைப்பிடித்து போன செய்தி அதுக்கப்புறம் நேரா யாருக்கு தெரிய வருது அப்படின்னா ஆபிரகாமுக்கு தெரிய வருது. ஆபிரகாமுக்கு தெரிய வந்த உடனே ஆபிரகாம ரொம்ப டயர்டா இருக்கு, நம்ம நாளைக்கு போகலாம் அப்படின்னு என்ன செய்யல, பிளான் எல்லாம் போடல. கேட்ட உடனே இம்மிடியட்டா என்ன செய்யறாரு, அவரிடத்துல இருந்த எத்தனை பேரு, 318 பேரு பிளஸ் அவரு ஆல்ரெடி ஒரு உடன்படிக்கை போட்டு இருந்தாரு. ஆல்ரெடியே என்ன செஞ்சிருந்தாரு, உடன்படிக்கை இருந்துச்சு. எங்களுக்கு பிரச்சனைனா நீங்க வரணும், உங்களுக்கு பிரச்சனைனா நாங்க வருவோம்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை போட்டு இருந்த அந்த காரியம். அதுல யாரு வசனம் 13 வாசிங்க. தன்னோடு உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோனுக்கும் ஆனேருக்கும் மம்ரே என்னும் இந்த இதுல அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, நான் இங்க இருப்பேன் நீங்க இருக்கணும் அப்படின்னு. இப்போ அவரு கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் ஆட்களை கூட்டிக்கிட்டு என்ன செஞ்சிட்டாரு, போய் அந்த எத்தனை ராஜாக்கள் பிடிச்சிட்டு போனாங்க, 4 ராஜாக்கள் பிடிச்சிட்டு போனாங்க. இந்த 4 ராஜாக்கள் பிடிச்சிட்டு போனதை ஆபிரகாம் தலைமையில ஆபிரகாமுடைய வேலைக்காரர்கள் எல்லாருமே போய் என்ன செஞ்சாங்க, கூட இவங்களும் உடன்படிக்கை பண்ணியிருந்த மக்களும் போய் என்ன செஞ்சாங்க, மீட்டு எடுத்து வந்தாங்க. அப்ப அவங்க போய் மீட்டு எடுத்து வரும்போது கூட யாரும் வந்திருக்கணும், அந்த 5 ராஜாக்களும் வந்திருக்கணும். சரணன சிறைப்பட்டு போன எல்லாமே பொருட்கள் மக்கள் எல்லாத்தையும் மீட்டுக்கிட்டு வந்தார் அப்படின்னா அந்த 5 ராஜாக்களையும் மீட்டுட்டு வந்திருப்பார். அதனால தான் மீட்டுட்டு வந்தனால தான் இப்போ அங்க உள்ள ராஜா கேட்டிருப்பாரு, யார் இவன் நம்மளை வந்து காப்பாத்தினா யாரு, அது நம்ம ஊர்ல இருந்த ஒருத்தர் இருந்தான் பத்தியா லோத்து, அவனுடைய சொந்தக்காரனா யான்னு சொல்லி இருந்திருப்பாங்க அப்படின்னா சொல்லி இருந்திருப்பாங்க. ஓ இவர் தான் ஆபிரகாமா, உடனே தான் ஆபிரகாமா கூப்பிட்டு, இது ஜஸ்ட் நானா இப்படிதான் இருக்குன்னு சொல்றான், நீங்க பைபிளுக்கு உடனே கூப்பிட்டு இப்ப என்ன செஞ்சிருப்பாங்க, ஐயா உனக்கு என்ன உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் ஆட்களை எங்களுக்கு தாங்க, நாங்களும் வச்சுக்கிறோம், உங்ககிட்ட நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா பாடி பில்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஆட்களை கொடுங்க, உங்களுக்கு பொருள் வேணா நாங்க தாரோம் அப்படின்னு சொல்லி பேரம் பேசி இருப்பாங்க. ஏன்னா கீழே அதான் சொல்லுது. அப்போ ஆபிரகாம் என்ன செஞ்சிட்டாரு, எனக்கு என்ன செய்யல ஒன்னும் தேவையில்ல, உன் காலில் இருக்கக்கூடிய செருப்போட வார் கூட எனக்கு வேண்டாம் ஏன்ட்டாரு. இதுதான் சம்பவம். இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் போய் அவங்கள மீட்டு எடுத்துக்கிட்டு வரக்கூடிய வழியில தான் யாரை பார்க்கிறாரு, மெல்கிசேதேக்கை பார்க்கிறாரு. மெல்கிசேதேக்கை பார்க்கும் பொழுதுதான் மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும், வேதாகமத்துல முதல் முறையாக அப்பமும் திராட்சை ரசமும் என்ன செய்யப்படுது, ஒன்றா இணைந்து அங்க வருது. அப்போ அப்பமும் திராட்சை ரசத்தையும் யார்கிட்ட கொடுக்கறாங்க அப்படின்னா மெல்கிசேதேக்கு தான் ஆபிரகாம் கொடுக்கிறார். மெல்கிசேதேக் ஆபிரகாம். மெல்கிசேதேக் யாரு, ஒரு ஆசாரியன். எப்படிப்பட்ட ஆசாரியன், லேவியின் முறைமையின்படி ஆசாரியன் அல்ல, லேவியின் முறைமையின்படி ஆசாரியன் அல்ல. அவனுடைய வம்ச வரலாறை குறித்து வேதாகமம் தெளிவா சொல்லாதனால லேவியின், அதனால தான் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படும் பொழுது என்ன சொல்லப்படுது, இவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியரானார். அப்ப மெல்கிசேதேக்கின் முறைமை, லேவியின் முறைமையின்படி இவர் ஆசாரியர் ஆகல. மெல்கிசேதேக், ஏன்னா லேவி கோத்திரம் வேற யூதா கோத்திரம் வேற, யூதா கோத்திரத்திலிருந்து வந்த ராஜசிங்கம் தான் இயேசு கிறிஸ்து. இந்த ராஜசிங்கம் இப்போ லேவியின் கோத்திரத்தின்படி ஆசாரியனாய் ஆகாம மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியரானார். எத்தனை பேத்துக்கு புரியுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, இப்போ நம்மளுடைய டாபிக் என்ன அப்படின்னா, இந்த ராஜாவின் பந்தி, இந்த ராஜாவின் பந்தில பங்கு பெறணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு 4 ராஜாக்கள் சிறையாக்கிக்கிட்டு போனாங்கல்ல, இந்த 4 ராஜாக்களை ஆபிரகாம் எப்படி
மேற்கொண்டு ஜெயித்தானோ அதே போல நீங்களும் என்ன செய்யப்பட வேண்டும்? 4 காரியங்களை மேற்கொண்டு ஜெயித்து பிறகுதான் நீங்க என்ன செய்யணும்? ராஜாவின் பந்தில பங்கு பெறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ 4 காரியங்கள், இந்த 4 காரியங்களை ஏன் லோத்துவால மேற்கொள்ள முடியல? அந்த 4 ராஜாக்களை ஏன் லோத்துவால மேற்கொள்ள முடியல அப்படின்னா, லோத்து இருந்த இடம் சோதம் குமாரா, பாவம் நிறைந்த ஒரு இடத்துல யாரு இருப்பார்கள் என்றா, இந்த 4 ராஜாக்களையும் மேற்கொள்ள முடியாதவர்கள் எங்க இருப்பாங்க? பாவத்தில் இருப்பாங்க. ஆபிரகாமால மட்டும் இவங்களை எப்படி மேற்கொள்ள முடிஞ்சது? ஏன்னா இங்க 5 ராஜாக்கள் எல்லாம் கூடியிருந்த இடம் அது. 5 ராஜாக்கள் இருந்தா 5 ராஜாக்களுக்கு உண்டான சேனை இருந்திருக்கும், மக்கள் இருந்திருக்கும். இவ்வளவு பேத்தால மேற்கொள்ள முடியாத ஒரு காரியத்தை சிங்கிள் நபர் அவரோட தலைமையில, அவரோட வீட்டுல இருந்த ஒரு 318 பேரு கூட கொஞ்சம் பேர் வச்சுக்கோங்க, ஒரு 3 ஆவரேஜா ஒரு 318 பேரோட போய் அவரால் மேற்கொள்ள முடிஞ்சதுன்னா, நான் சொல்றேன், யாரு விசுவாசத்துல உயர்ந்து தகப்பனா இருக்கிறாங்களோ அவங்களால இந்த 4 காரியத்தை என்ன செய்யப்பட முடியும்? மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு என்னால இந்த 4 காரியத்தை மேற்கொள்ள முடியுது அப்படின்னா, நான் ஆபிரகாமின் சந்ததி. ஹல்லேலூயா. என்னால இந்த 4 இதை மேற்கொள்ள முடியல அப்படின்னா, நான் இன்னமும் எங்க இருக்கிறேன்? சோதம் குமாரா உள்ளாடி இருக்கிறேன். இன்னமும் நான் சோதம் குமாரா உள்ளாடி இருக்கிறேன். அப்போ தேவனுடைய இந்த பந்தியில யாரு கலந்துக்குவாங்களா? இந்த 4 காரியத்தை ஜெயித்தவங்க, மேற்கொண்டு ஜெயித்தவங்க என்ன செய்வாங்க? கலந்துக்குவாங்க. இந்த பந்தி அவங்களுக்காக கொடுக்கப்படுகிற ஒரு பரிசு. அது வரைக்கும் ஆபிரகாமுக்கு இந்த பந்தி வரல. எப்ப ஆபிரகாமா அவங்கள ஜெயித்தாரோ, ஜெயித்து வரும் பொழுதுதான் இந்த பந்தி அவரை தேடி வருது. அதனாலதான் வசனம் சொல்லுது, நீங்க உலகத்துல இருந்தாலும் உலகத்தார் அல்ல. 2 வசனம் அடுத்தது என்ன சொல்லுது? நீங்க ஜெயிப்பதற்காக தேவனால் பிறந்த எவனும் உலகத்தை ஜெயிக்குவான். அதனாலதான் வெளிப்படுத்தல ஒரு சபையும் குறித்து பேசும் பொழுது கடைசியா சொல்லப்படுது, ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அப்போ ஒரு சபைக்கும் சொல்லப்படுது, எபேசு சபைக்கு சொல்லப்படுது, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன்ட்டு. சிமிர்னா சபைக்கு சொல்லுகிறாரு, ஜெயம் கொள்ளுகிறவனை விட அவனுக்கு 2ஆம் மரணத்தை அவன் ருசி பார்ப்பதில்லை. 3வது பெர்கமு சபைக்கு சொல்றாரு, ஜெயம் கொள்கிறவனுக்கு மறைவான மன்னா என்ன செய்வேன்? கொடுப்பேன். அது மட்டும் இல்ல, அவனுக்கு ஒரு புதிய நாமத்தையும் கொடுப்பேன். இப்படியே 7 சபைக்கு சொல்றாரு. லவோதிக்கா சபை, கடைசி லவோதிக்கா சபைக்கு சொல்லும் பொழுது, ஜெயம் கொள்கிறவனுக்கு சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படியாக கொடுப்பேன். அப்ப ஜெயித்தவங்க தான் என்ன செய்ய முடியும்? தேவனோட உட்கார முடியும், தேவனோட அமர முடியும், தேவனோட பந்தி இருக்க முடியும். ஜெயிக்கணும். ஜெயிப்பதற்காக நம்மளை என்ன செஞ்சார்? அவரு அழைத்திருக்கிறார். நீங்க என்ன செய்யுங்க? போராடி ஜெயிங்க. ஜெயித்தீங்க அப்படின்னு சொன்னா தேவனுடைய பந்தி உங்களுக்கு உண்டு. இந்த கண்ணோட்டத்திலேயே நம்ம இப்ப என்ன செய்ய போறோம்? ஆதியாகமம் 14வது அதிகாரத்தை நம்ம பார்க்க போறோம். 1வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 14:1. இங்க ஒரு பேர் வருது. எல்லாம் இன்னைக்கு பேரை தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க போறோம். அதனால இந்த வசனத்தை அப்படியே வச்சிருங்க. அதை தாண்டி பெரிய வசனங்கள்லாம் ஒண்ணு நம்ம இன்னைக்கு பார்க்க போறதில்ல. சினேயரின் ராஜாவாகிய அம்ராப். ஓகே, 1 ஒரு ஆள் யாரு? அம்ராப். அவரு எந்த இடத்தை சேர்ந்தவர்னா சினேயர். ஓகே. 2வது ஏலாசார். ஓகே, அவருடைய அந்த இடத்துடைய ராஜாவின் பெயர் இல்ல, அரியாகு. ஓகே. 3வது ஏலாமின் ராஜா, அவருடைய பேர் தான் கெதர்லா கோமேரு. ஓகே. 4வது ராஜா, அவர்
இடத்த குறிப்பிடல. ஆனா என்ன சொல்லப்படுது? ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலும் அப்படின்னு போட்டிருக்கு. திதியால். ஓகே. இப்படி ஒரு 4 ராஜாக்கள் என்ன செய்றாங்கன்னா, இந்த 4 ராஜாக்கள் தான் வந்து இந்த மக்கள் எல்லாம் புடிச்சிட்டு போனாங்க. 2வது வசனத்தை வாசிங்க. 1 சோதோமின் ராஜா பேராவோடும், குமாரா 2 பிர்சாவோடும், அத்மா செபேயிமின் ராஜாவாகிய. ஓகே. அடுத்தது சோவார். மொத்தம் எத்தனை இடமும் எத்தனை ராஜா வந்திருக்கு? முதல் வசனத்துல 4 இடமும் 4 ராஜாவும் பார்த்தோம். 2வது வசனத்துல 5 இடமும் 5 ராஜாவும். இந்த 5 இடமும் 5 ராஜாவும் இவங்கெல்லாம் யாருன்னா லோக்கல் கிங்ஸ். இவங்கெல்லாம் பக்கத்துல இருந்த இடங்கள். இதற்கு ஆதாரமாக நம்ம ஒரு மெசேஜ் பார்த்தோம். என்ன மெசேஜ்? எப்ராஹிம்ல சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் சரி, எனக்குமே டக்குன்னு அந்த வசனம் எதுன்னு தெரியல. ஓசியானுடைய புஸ்தகம் 11வது அதிகாரத்துக்கு திருப்போம். ஓசியா 11வது அதிகாரம், ரைட் சைட்ல இருந்து அப்படியே கீழே பாருங்க. ஓசியா 11வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. நிறுத்தணும் இந்த இடத்துல. என்ன இடம் அது? என்ன இடம்? இந்த இடம் எதுக்கு பக்கத்துல இருக்கு? சோதம் குமாராவுக்கு பக்கத்துல 5 இடங்கள் நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா 2வது வசனத்துல. அதுல 3வது வரக்கூடிய இடம் தான் இது. அடுத்தது வாசிங்க தொடர்ந்து. இந்த செபோயிமே எங்க இருக்கு? 2வது வசனத்துல வாசித்த 4வது இடம். ஓகே, போதும், இதுக்கு மேல வேண்டாம். அவர் சொல்றாரு, நான் எப்படி அவங்களெல்லாம் அழிச்சது போல நான் உன்னை எப்படி அழிப்பேன் எப்ராஹிமே அப்படின்னு கேட்கிறார். ஓகேவா? சரி, இப்போ நம்மளுடைய டாபிக்கு வரோம். அப்போ 1வது வசனத்துல 4 ராஜாவை பார்த்தோம். இந்த 4 ராஜாவா வைத்திருவோம். 2வது வசனத்துல 5 ராஜா 5 இடத்த பார்த்தோம். இவங்க யார் அப்படின்னா லோக்கல்ஸ். இவங்க லோக்கல் ராஜா. அந்த சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள் எப்படி நம்ம ஊர்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஆம்பூர் வாணியம்பாடி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி, அப்படியே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொன்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி மாதிரி, திருச்சி தஞ்சாவூர் மாதிரி பக்கமான ஊர்கள். இதெல்லாம் இப்படிப்பட்ட ஊர்கள் தான் நம்ம 2வது வசனத்துல பார்த்தா 5 இடங்கள். சரிதானா? இப்ப இந்த 5 இடத்துல ஒரு இடத்துல தான் சோதோம்ல தான் யார் இருந்தா? லோத் இருந்தாரு. இப்போ எல்லாத்தையும் கூட்டிட்டு போயாச்சு. எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க? சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள். ஓகே, இப்போ சிறைப்பிடித்து கொண்டு போனது யாரு? 1வது வசனத்துல நம்ம பார்த்தா 4 ராஜா. அதுல 1வது ராஜா பேரு என்னன்னு பார்த்தோம்? சினையார் ராஜாவாகிய அம்ராப். சினையார் ராஜாவாகிய அம்ராப். ஓகே, இப்போ சினையாரின் ராஜா. இப்ப சினையார் அப்படின்னா என்ன அர்த்தம்? சினையார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, சிதறடிக்க கூடியவன் அர்த்தம். சினையார் அப்படின்னா சிதறடிக்க கூடியவன். நம்ம முன்னாடி பார்த்த அந்த 4 ராஜாக்கள் இவங்களோட வேலையை என்னன்னா, அடுத்த ஊருக்கு போய் எல்லையை மீறி அவங்கள என்ன செய்யணும்? போர் பண்ணி அடிச்சு மிரட்டி ஏதோ ஒன்று பண்ணி அவங்கள பிடிச்சி மறுபடியும் அந்த இடத்த இவங்க கண்ட்ரோல் எடுக்கிறதா இவங்களோட வேலை. ஓகே, எல்லை மீறி ஆக்கிரமிப்பு செய்து சிறைப்பிடிக்கக்கூடியதா இவங்களோட வேலை. சரி, ஓகே, நமக்கு இங்க வருவோம். இந்த சினையார் அப்படிங்கிற இடம், இதுக்கு என்ன பேரா? சிதறடிக்கப்படுதல் அர்த்தம், இல்ல சிதறடிக்கப்படுகிறவன் அர்த்தம். இந்த இடத்த இதுக்கு முன்னாடி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆதியாகமத்துல 11வது அதிகாரத்துல பாபேல் கோபுரத்துல பார்த்துருவீங்க. 2வது வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. ஆதியாகமம் 11:2. சினையார் தேசத்திலே. அப்போ
ஏற்கனவே இந்த இடம் வந்திருக்கு. இந்த இடம் எங்க இருக்கு, எதுக்கு பக்கம், இப்போ அதோடைய பவுண்டரிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே பாபிலோனை சார்ந்த ஒரு இடங்கள், பாபிலோனை சார்ந்த ஒரு இடம் இது. ஓகே, இப்போ நம்ம டாபிக் வரும். சினையார். சினையார் அப்படின்னா சிதறடிக்க கூடியவன் அர்த்தம், சிதறடிக்க கூடியவன். அப்போ இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய குடும்பத்துல, சபையில, நம்ம வேலை செய்யற இடத்துல சிதறடிக்கிறதுக்குன்னு ஒரு சில பேர் நிற்பாங்க. நம்ம முன்னாடி நிற்பாங்க. அவங்கெல்லாம் யாரா? சினையார் தேசத்து மக்கள் சொல்லலாம். அவங்க யாரு? நம்மளை பார்த்து சிறை அடிக்கிறதுக்காக வராங்க. இதைத்தான் நாகுமுடைய புஸ்தகம் சொல்லியிருக்கோம். நாகும் 2:1 வாசிப்போம். நாகும் 2:1 இல்ல, நாகும் 2:1. சிதறடிக்கிறவன் சிதறடிக்கிறவன் என்ன செய்றானா? நமக்கு முன்பதாக வருகிறான். அப்ப யாரெல்லாம் நம்மளை சிதறடிக்கிறோம்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே யாரா? சினையார் தேசத்து மக்கள். ராஜான்னு சொல்லலாம், இல்ல மக்கள், சினையார் தேசத்தை சார்ந்தவர்கள். ஓகே, ஆனா இந்த இடத்துடைய ராஜாவினுடைய பேரு அம்ராப். இந்த அம்ராப் அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்ராப் அப்படின்னா நெகட்டிவா பேசக்கூடியவன் அர்த்தம். அம்ராப்னா நெகட்டிவா பேசுறது. அமர் அப்படின்னா பேசுதல்னு அர்த்தம். ஓகே, நெகட்டிவா பேசுறது. அப்போ வசனம் என்ன சொல்லுது? ஆபிரகாம் முறியடித்த 5 ராஜாக்கள்ல முதலாவது ராஜா யாரா? நெகட்டிவா பேசி சிதறடிக்க கூடியவன். இப்படி கோர்த்தரணும் நீங்க. நெகட்டிவா பேசி சிதறடிக்க கூடியவனைத்தான் ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? முதலாவதாக மேற்கொண்டார். எத்தனை பேருக்கு இப்போ புரியுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெகட்டிவா பேசுறது, இந்த நெகட்டிவா பேசுறது அப்படின்னு சொன்னா பொய் பேசுதல், புறங்கூறுதல், அதுக்கப்புறம் சலிப்பா பேசுதல், குறை சொல்லுதல், தீயதை பேசுதல், இது எல்லாமே என்னதான்? நெகட்டிவா பேசுறது. ஏன் எனக்கு மட்டும் நடக்குது? இதுதான் நெகட்டிவ்ங்க. ஏன் தேவன் இல்லையா? இது நெகட்டிவ்ங்க. இதெல்லாம் சலிப்பா பேசுறது. எதற்கு மேல சலிப்பு? தேவனுக்கு மேல ஒரு சலிப்பு. இன்ற கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஆவியானவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, சலிப்பா பேசுறவங்க, நெகட்டிவா பேசுறவங்க, புறம் கூறுறவங்க, பொய் சொல்றவங்க, இவங்க எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும்ங்கிறார். ஏன்னா இப்படி நெகட்டிவா பேசுறவங்க தான் உங்களை என்ன செய்வாங்க? சிதறடிக்க பண்ணுவாங்க. ஏன் யோசுவா மோசைக்கு அப்புறம் யோசுவா தலைமையில வந்தது? ஏன்னா யோசுவாவுடைய பார்வை எப்படி இருந்துச்சா? ஒரு பாசிட்டிவா இருந்துச்சு. நம்ம என்ன செய்யலாம்? இப்ப கிளம்பினா கூட அவங்களை என்ன செய்யலாம்? மேற்கொள்ளலாம், எளிதாய் ஜெயித்திடலாம், எளிதாய் நம்ம ஜெயிச்சிடலாம்னு சொன்னாரு. ஆனா மீதி உள்ள 10 பேர் என்ன செஞ்சாங்க? நெகட்டிவா பார்த்தாங்க, நெகட்டிவா பேசினாங்க. அப்போ ஆவியானவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன? தேவனுடைய பந்திக்கு நீனு வேணும், வரணும், கலந்து கொள்ளணும் நினைச்சேன்னா நீ முதலாவதாக மேற்கொள்ளக்கூடியது என்ன? நெகட்டிவா பேசுற ஆட்களை நீ என்ன செய்ய? ஒன்னிடத்துல இருந்து ரிமூவ் பண்ண, மேற்கொள்ள, அவங்கள மேற்கொள்ள. அவங்க இருக்கிற வரைக்கும் ஆவிக்குரிய ஜீவத்துல நீ என்ன செய்ய மாட்ட? ஒரு படியாவது முன்னேறவே மாட்ட. அப்போ நீ ஆவிக்குரிய ஜீவியத்துல, இந்த ஓட்டத்துல நீ முன்னேறி போகணும், கானானை நோக்கி முன்னேறி போகணும்னா உன்னை சுத்திலும் நெகட்டிவான ஆட்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? நீனு வைத்திருக்கவே கூடாது. நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க என்ன செய்யணும்? அடிக்கடி வாசிக்கணும், அடிக்கடி சொல்லணும். என்ன வசனம் அது? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரம். இந்த வசனம் எனக்கு மனப்பாடம் பண்ணதுக்கு ஒரே காரணம் என் தங்கச்சி தான். அடிக்கடி இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சோ மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரம். நீங்க என்ன பேசுறீங்க, நீங்க எப்படி பேசுறீங்க, நீங்க பேசுறதுதான் ஒரு குடும்பத்தை மரணத்துக்குள்ளாகவும் கொண்டு போகும், ஜீவனாகவும் உயிர்ப்பிக்கும்.
உங்களோட பேசக்கூடிய வார்த்தை ஒரு குடும்பத்தை கெட்டவும் செய்யும், ஒரு குடும்பத்தை இடிக்கவும் செய்யும். நீங்க பேசக்கூடிய வார்த்தை உங்களுடைய வேலை ஸ்தலங்கள்ல உங்களை மேல் நோக்கி போகவும் செய்யும், கீழ் நோக்கி போகவும் செய்யும். அப்போ நம்ம எப்படி பேசுறோங்கிறது முக்கியம். ஏன்னா தேவன் ஒரு அதிகாரத்தை நம்மளோட நாவுல வச்சிருக்கிறார். நம்ம எப்படி பேசுறோம், நம்ம எப்படி பேசுறோங்கிறது முக்கியம். நம்ம எப்படி பேசுறவங்களை சுத்தி இருக்கிறோங்கிறதும் முக்கியம். இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செஞ்சிட முடியாது, மேற்கொள்ள முடியாது. யாரை மேற்கொள்ள முடியாது? சினையார் ராஜாவாகிய அம்ராப்பை மேற்கொள்ள முடியாது. யார் மேற்கொண்டா? ஆபிரகாம் மேற்கொண்டாரு. நானும் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்யணும்? நெகட்டிவிட்டியை என்னை விட்டு இருந்து அகற்றணும். நெகட்டிவிட்டியை என்னை விட்டு இருந்து அகற்றணும். ஒரு வசனங்களை வாசிங்க, எதற்குன்னு சொல்றேன். எபேசியர் 4வது அதிகாரம் 29வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, எதிர்மறையாக நீங்க என்ன செய்யறீங்க? அறிக்கையிடுறத நிறுத்தணும். இயேசுவின் 4:29 4:29 வேண்டாம். எப்படிதான் நீங்க பேசணுமா? பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை நீங்க என்ன செய்யுங்க? பேசுங்க. நீங்க பேசக்கூடிய வார்த்தை ஒருத்தனுக்கு பக்தி விருத்தி வரணும். அவன் என்ன செஞ்சிடக்கூடாது? குழப்பம் பண்ணி மூளையில உட்கார வச்சிடக்கூடாது உங்களோட வார்த்தை. சோ நீங்க என்ன செய்யுங்க? பக்தி விருத்திக்கு, இதுதான் பவுல் சொல்றாரு, நீங்க என்ன பக்தி விருத்தி உண்டாகும்படியாக நல்ல வார்த்தைகளை பேசுங்க. இது நீங்க பிலிப்பியர்ல வாசிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, நீங்க நல்லதை சிந்திங்க, நீங்க புரோஜனமானவைகளை சிந்திங்க. அப்போ என்ன சொல்லப்படுது? கிறிஸ்தவ ஜீவியத்துல நம்மளோட ஓட்டத்துல நம்ம ஓடணும், முன்னேறணும், நம்மளோட கோலை ரீச் பண்ணணும்னு சொன்னா நெகட்டிவா நீங்க திங்க் பண்ணாதீங்க, நெகட்டிவா நீங்க பேசாதீங்க, நெகட்டிவா பேசுறவங்கள உங்களிடத்துல இருந்து வைத்துக் கொள்ளாதீங்க. என்னால முடியலன்னு சொல்றது ஒரு வகையான நெகட்டிவிட்டி. ஆனா வசனம் சொல்லுது, எடுத்து வாசிங்க, யோவேல் 3வது அதிகாரம் 10வது வசனம். உன்னால முடியலன்னு சொன்னா கூட நீ அதை எப்படிதான் சொல்லணும்? பலவீனனும் தன்னை பலவான் என்று. அதுதாங்க விசுவாசம். அதுதான் விசுவாசம். நெகட்டிவிட்டியை எடுத்து போடணும். அழகா சிச்சுவேஷனை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு சில ஆட்கள் வேதாந்தத்துல இருப்பீங்க. ஆபிரகாம் பார்த்திருப்பீங்க. ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டாரு, நீ என்ன செஞ்சிடணும்? உன்னோட மகனை பலியிடணும்ட்டு. அவரு திருப்பி போயிட்டு நான் பலியிட மாட்டேன்னு சொன்னா அது தப்பு. சொல்லல, ரைட். ஆனாலும் எனக்கு மகன் வேணும். எப்படி இதை டாக்கிள் பண்றது? அவர் சொல்றாரு, அடியே மலாடி வார்த்தை வேலைக்காரங்களை பார்த்து, எப்பா நீங்க இருங்க, நாங்கள் பன்மையில சொல்லுவாரு, நாங்க போயிட்டு திருப்பி நாங்க வருவோம். அப்போ ஒரு விசுவாசம் என்ன? கொடுத்தவர் எடுக்க மாட்டாரு. அவர் சொல்றாருல, போவான், ஏதாவது ஒண்ணு ஏற்பாடு பண்ணிருப்பாரு. அதுதாங்க விசுவாசம். விசுவாசம் எங்கு வளர்ந்து நிற்கிறதோ அங்கு நெகட்டிவிட்டி இல்லாம போகும். அப்போ நீங்க நெகட்டிவிட்டியான சிதையார் தேசத்து ராஜாவை நீங்க மேற்கொள்ளணும்னா ஆபிரகாம் இடத்தில் காணப்பட்ட விசுவாசம் நமக்குள்ளாக வேரூன்ற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவதாக பாப்போம். ரெண்டாவது ராஜா யாரு? வாசிங்க. ரெண்டாவது ராஜா யாரு? எலாசாரின் ராஜாவாகிய அரியோகு. இந்த எலாசார் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ELLASAR, எலாசார். யாருங்க இந்த எலாசார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிறருடைய சிறுமையை பார்த்து சந்தோஷப்படுறவன். சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு சாடிஸ்ட் சொல்லிடலாமா? அப்படியே ஓகே. அவனோட சிறுமையை பார்த்து இது இப்படி பண்றவங்களுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பெருமை இருக்கும். என்னால எல்லாம் முடியுங்கிற ஒரு தலகணம் இருக்கும். இதுதான் எலாசார். ஓகே. ராஜாவாகிய அரியோத். இந்த அரியோத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிங்கத்தை போன்ற பலனுடையவன் அர்த்தம். சிங்கத்தை போன்ற பலன். இப்போ வசனம் என்ன சொல்லுது?
அரியோத்துன்னு இல்லை, ஏலாசரின் ராஜாவாகிய அரியோத். இப்ப ரெண்டத்தையும் சேர்க்கணும். எப்படி ரெண்டத்தையும் சேர்க்கணும் அப்படின்னா, சுயம் என்ன செய்யணும்? சிங்கத்தை போல பலத்தை உடைய ஒரு சுயம் என்ன செய்யப்படும்? எனக்கு வேலை இருக்குது, என்னால எதையும் செய்ய முடியும், இதுதாங்க சுயம். தேவனை சார்ந்து இராதபடிக்கு செய்யக்கூடிய ஒருத்தன் தான் இந்த ஏலாசரின் ராஜாவாகிய அரியோத். அப்ப தேவனை சார்ந்து இருக்கணும், ஆனா சார்ந்து இராதபடிக்கு சுயத்தின் மேல் அதிகாரமாய் சுயத்தையே நம்பி இருப்பது தான் இந்த ரெண்டாவது. ஞானமானாலும் சரி, இல்ல படிப்பா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, பொசிஷன் சிலவங்க சொல்லுவாங்க நான் யார் தெரியுமா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ உன் பொசிஷனை நம்புறன்னு அர்த்தம். நீ பொசிஷனை நம்புற, இல்ல பிரச்சனை, இந்த பிரச்சனை இதை நான் பார்த்துக்குவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் பொசிஷனை, உன் பணத்தை, உன் குடும்பத்தை, எல்லா சுயத்தை நம்பியே இருக்கிற. ஆனா பிரச்சனைன்னு ஒண்ணு வரும் பொழுது நீங்க எப்படி சொல்லணும் அப்படின்னா, தேவன் இருக்கிறார் பார்த்து கொள்வார், தேவன் இருக்கிறார் பார்த்து கொள்வார். அருமையான ஒரு வார்த்தை. ஆபிரகாம் நீங்க நல்லா வாசித்து பாருங்க. ஆபிரகாம் ஈசாக்க கூட்டிட்டு போகும்போது எல்லா காரியத்துக்கும் தேவன் பார்த்து கொள்வார், தேவன் பார்த்து கொள்வார். எப்பா என்னாச்சு ஆட்டுக்கு, தேவன் பார்த்து கொள்வார். அவ்வளவுதான், எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். அவரையே சார்ந்திருப்பது தான் விசுவாசம். அவரையே சாராதபடிக்கு சுயத்தை சார்ந்திருப்பது, தன்னுடைய பணம், தன்னுடைய படிப்பு, தன்னுடைய பதவி, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய உடன்பிறப்பு, எது வேணாலும் நான் பார்த்துக்குவேன் எடுத்துக்குவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் சுயம். இந்த சுயத்தை மேற்கொண்டவர் தான் ஆபிரகாம். ஆபிரகாம் மேற்கொண்ட இரண்டாவது ராஜா. ஆவியானவர் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்னன்னா, முதலாவதாக நீ யாரை மேற்கொள்ளணும் சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. முதலாவது யாரை மேற்கொள்ளணும்? நெகட்டிவிட்டியா இருக்கிறவங்கள மேற்கொள்ளணும், அவங்கள வச்சிருக்க கூடாது. ரெண்டாவது சொல்றாரு சுயம். அந்த சுயத்திலையும் சிங்கத்தை போல பலம் இருக்கிறவங்கள நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது. யாரு தேவனை சார்ந்து இருக்கிறாங்களோ அவங்கள நீங்க என்ன செய்யலாம், பக்கத்துல வைத்துக்கொள்ளலாம். தேவனை சார்ந்திராதபடி தன்னுடைய சுயத்தையே சார்ந்து இருக்கக்கூடியவர்களை நீங்க என்ன செய்யணும், எப்பொழுதுமே மேற்கொண்டணும். அவங்கள நீங்க என்ன செஞ்சிட, அடிமையா போயிடக்கூடாது. அவங்கள மேற்கொண்டணும். நீங்க மேற்கொண்டாதான் தேவனுடைய ராஜாவின் பந்தியில பங்கு பெற முடியும். போராடணும், சீக்வன்ஸை மறந்துடக்கூடாது. போராடணும், ஜெயம் எடுக்கணும். போராடி ஜெயம் எடுத்தால் பந்தி. அப்போ நான் பந்திய நான் அடையணும்னா நான் என்ன செய்யணும், போராடணும். செகண்ட், சும்மா போராடி தோற்றக்கூடிய ஆள் இல்லை, நான் போராடி ஜெயிக்கக்கூடியவனா இருக்கணும். ஜெயித்தா அதுக்கப்புறம் எனக்கு தேடி வரக்கூடியதான் பந்தி. அப்போ இரண்டாவது ராஜாவாகிய அந்த சுயத்தை நம்ம என்ன செய்யப்படணும், உடைக்கணும். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்மளோட ஞானம் பெருசு, நம்மளோட ஞானம் பெருசு, நான் எதையும் பிளான் பண்ணிடுவேன், எதையும் செஞ்சிருவேன். ரைட். ஆனா வசனம் சொல்லுது, உலக ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியம். இப்ப குப்பன் கூட சொல்ல முடியாது, ஏன்னா வேஸ்ட்ல இருந்து கூட ரீயூஸ் பண்ணிடுறாங்க. சோ பைத்தியம். அததான் 1 கொரிந்தியர் 3:19 நம்ம பார்க்கிறோம். அப்ப உலக ஞானம் தேவனுக்கு முன்பதாக பைத்தியம் அப்படிங்கிறாரு. நம்மளுடைய பலத்தினால மட்டும் அல்ல. நம்ம இடையில நம்ம 2-3 மெசேஜுக்கு முன்னாடி பார்த்தோம் சுர்பாபேல. அப்ப என்ன சொல்றாரு, தெளிவா சொல்றாரு, உன்னுடைய பலன் அல்லப்பா, உன்னுடைய பலத்தினாலோ உன்னுடைய பராக்கிரமத்தினால எதுவுமே நீ செய்ய முடியாது. நீ என்ன செய்யற, நீ ஜீரோன்னு சொல்லு, நான் ஹீரோவா உனக்கு செஞ்சு கொடுத்தரேங்கிறாரு அவரு. நீ ஹீரோன்னு சொன்னேன்னா சரி, அப்ப நீ எப்படி செய்ற நான் பாப்போன்னு சொல்லி அவரு அமைதியா இருப்பாரு. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீங்க பிறரோட நீங்க பேசிட்டீங்கன்னா அவரு என்ன செஞ்சிருவாரு, சரி நீ தான் பேசிட்டேல, நீ தான் பாத்துக்கிட்டேல, அப்ப நான் ஏன் பார்க்கணும். ஆனா அவங்கள குறித்து நீங்க ஞான தீர்ப்பு செய்யாம இருந்தீங்கன்னா அவர் என்ன செய்வாரு, என் பையன் அமைதியா இருக்கான், அப்ப அவனுக்கு பதிலா நான் தான் போய் பேசணும். அவரு போய் பேசுவாரு, அவரு போய் என்ன செய்வாரு, ஞான தீர்ப்பு செய்வாரு. அதனால நம்ம எல்லா இடத்துலயும் சுயத்தை விட்டு தேவனை முன் நிறுத்தணும்னா பந்தி நமக்கு நிச்சயம். அல்லையா? அததான் சங்கீதங்களை கூட நம்ம வாசிப்போம். சங்கீதம் 20:7 அழகா சொல்லியிருப்பாங்க, சில ரதத்தை குறித்தும் சில குதிரை குறித்தும், ஆனா நானும்
அவருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டு. இன்னைக்கு நம்ம சுயத்தை குறித்து மேன்மை பாராட்டுறோமா அல்லது தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோமா? சுயத்தை மேற்கொள்ளாவிட்டால் கர்த்தருடைய நாமத்தை நம்ம என்ன செய்ய முடியாது? மேன்மை பாராட்ட முடியாது. அப்போ ரெண்டாவது நம்ம மேற்கொள்ளக்கூடியது என்னது? சுயம், சுயபலன், சுயபலன் ரெண்டாவது. மூன்றாவதாக ஒரு ராஜா பார்க்கிறோம். என்ன ராஜா இவரு? ஏலாமின் ராஜா அவாகியா கெதர்லா கோமே. ஓகே, கோமேர். ஸோ இந்த ஏலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓகே, ஈரான். நான் மீனிங் தான் நாம இங்க டீப்பாகும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மறைவான அர்த்தம். என்ன அர்த்தம்? மறைவான அர்த்தம். ஓகே, மறைவான. ஓகே, அடுத்தது அந்த ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜாவோட பேரு கெதர்லால் கோமேர். இவருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு நான் இவரோட அர்த்தத்தை சொல்றேன். நீங்க அதே அதிகாரம் 14வது அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா 3 அல்லது 4 வசனங்களை வாசிக்கும் பொழுது 12 வருஷம் அடிமைப்படுத்தியே இருந்தானா. 12 வருஷம் என்ன செஞ்சாங்களா? அடிமைப்பட. அப்போ இந்த ராஜா எப்படிப்பட்டவர் அப்படின்னா அடிமையாக்கக்கூடியவர். ஓகேவா? இந்த ராஜாவுக்கு அடிமையாக்கக்கூடியவர் அர்த்தம். இப்ப ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்க பாத்தீங்கன்னா மறைவான பாவம், மறைவான பாவம் நம்ம என்ன செஞ்சிடும்? அடிமைப்படுத்திடும் அர்த்தம். அப்போ மூன்றாவதா நீங்க மேற்கொள்ளக்கூடியது என்ன தெரியுமா? மறைவான பாவத்தை மேற்கொள்ளணும். ஏன் இது மிக முக்கியம் தெரியுமா? வெளியரங்கமான பாவம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். அதை கூட ஐயோ அவங்க பார்ப்பாங்க, எடுப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமா மாறிடும். ஆனா இந்த மறைவான பாவம் யாருக்கும் தெரியாது. அது நல்லா ஸ்ட்ராங்கா வளர ஆரம்பிச்சிடும். மறைவான பாவம் வெளியரங்கமான பாவத்தை காட்டிலும் மறைவான பாவம் ரொம்ப டேஞ்சர். வெளியரங்கமான பாவம் பிறருக்கு தெரிஞ்சனால ஒண்ணு அவங்க உங்களை திருத்துவாங்க, இல்ல நீங்க அவங்களுக்காக கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆனா மறைவான பாவம் யாருக்கும் தெரியாதனால அது வளர விட்டுக்கிட்டே இருப்பீங்க, மறைவான பாவம். ஸோ இந்த மறைவான பாவத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? எந்த காரணத்தை கொண்டும் வச்சிடக்கூடாது. அதை நீங்க என்ன செய்யணும்? மேற்கொண்டணும். மறைவான பாவத்தை மேற்கொள்ளணும். தேவன் அழகா சொல்லுவாரு, மத்தேயுல அழகான ஒரு காரியத்தை சொல்லுவாரு. விளக்க கொளுத்தி எங்க வச்சிடக்கூடாது? ஓகே, மறைக்காலில் வைக்க கூடாது, கட்டிலின் கீழாக வைக்க கூடாது, மறைவிடத்தில் வைக்க கூடாது. ஓகே, நம்ம இங்க பாக்குறது மறைவிடம். அப்போ மறைவிடம் நீ வெளிச்சம் கொடுக்காதபடி, வெளிச்சத்துல இராதபடி இருளுல இருக்கிற மாதிரி நீ என்ன செஞ்சிடக்கூடாது? இருந்துடக்கூடாது. மறைவான இடத்துல என்ன செஞ்சிடக்கூடாது? விளக்க வச்சிடக்கூடாது. ஏன்? நீ விளக்க கொளுத்தி அந்த விளக்கு தண்டின் மேல ஏற்றி வச்சாதான் மீதி உள்ளவங்க உன்னுடைய நற்கிரியைகளை கண்டு, அந்த வசனம் அப்படிதான் இருக்கும். உங்களுடைய நற்கிரியை. அப்போ வெளிச்சம் அப்படிங்கிறது எப்படின்னா பிறர் பார்க்கும்படியாக இருக்குது பார்த்தீங்களா வெளிச்சம். அதே மாதிரி உன்னுடைய நற்கிரியைகளை அவர்கள் கண்டு தேவனை மகிமைப்படுத்துவாங்க. நீ அதனால என்ன செய்யணும்? விளக்க கொளுத்தினா நீ என்ன செஞ்சிருக்கணும்? விளக்கு தண்டின் மேல் இருக்கணும். பட்டணம் வீட்டை கட்டினா மலையின் மேல் இருக்கணும். நீ என்ன செஞ்சிடக்கூடாது? மறைவாவோ தாழ்வாவோ இருக்கக்கூடாது. அப்ப தேவன் சொல்ற மறைவான பாவங்களுக்கு தன்னை என்ன செய்யணும்? அதான் சங்கீதக்காரன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? துணிகரமான பாவம். ஓகே, துணிகரமான பாவம் மட்டுமல்ல. சங்கீதம் 19, 12, 13 வாசிங்களேன். இதை வாசிக்கும் போது அழகான ஒரு வார்த்தை தோணுச்சு. நான் உத்தமனா இருக்கணும்னா என்ன செய்யணுங்கிறது சேர்த்து சொல்றாரு. அதுல வாசிங்க சங்கீதம் 19. மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்க. ஏன் நீங்களாக்கணும்? அடுத்தது வாசிங்க. ஏன் காக்கணும்? அடுத்தது ஏன்? அப்பொழுது நான் உத்தமனாகி. அப்போ நான் தேவனுடைய சமூகத்துல உத்தமனா நான் இருக்கணும் அப்படின்னா மறைவான பாவத்துக்கு என்ன நீங்க என்ன செய்யுங்க? விலக்கி காத்து கொள்ளுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்போ மறைவான பாவத்திற்கு, அப்ப எங்கெல்லாம் நீங்க இனிமேல்ட்டு அழகான ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்கு, எங்கெல்லாம் இனி நீங்க உத்தமன் அப்படின்னு பாக்குறீங்களோ அப்பனா நீங்க புரிஞ்சுக்கணும், இவரு மறைவான பாவத்துக்கு உட்படாதவர். மறைவான பாவத்திற்கு உட்படாதவர். யோபு குறித்து சொல்லும் போது பைபிள் சொல்லுது, அவன் யார்? உத்தமன். அப்படின்னா என்ன அர்த்தம்? மறைவான பாவம் அவனுக்குள்ள இல்லப்பான்கிறாரு. நல்ல ஒரு டெஃபினிஷனை நோட் பண்ணிக்கோங்க. அப்ப மறைவான காரியத்துக்கு நம்மள என்ன செஞ்சிடக்கூடாது? உட்படுத்திடக்கூடாது. மறைவான பாவம் அற்பமான வாழ்க்கையில கொண்டு போய் நம்மள என்ன செஞ்சிடும்? தள்ளிரும். அதனால நம்ம மறைவான இது பண்ண வசனம் சொல்லுது, அவருடைய பார்வைக்கு நம்ம என்ன செய்ய முடியாது? மறைவா எங்கேயும் போக முடியாது, எங்கேயும் போக முடியாது. அவருடைய பார்வைக்கு என்னால மறைவா எங்கும் போக முடியாதுன்னு சொன்னா, நான் அப்ப அவருக்கு வெளியரங்கமா வெளிச்சமா மறைவான பாவத்துக்கிட்டு விலகி நான் இருக்கிறது நல்லது. அப்ப எப்போ மறைவான பாவத்தை நீங்க மேற்கொள்றீங்களோ அப்போ உங்களுக்கு என்ன வரும்? பந்தி உங்களை தேடி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மறைவான பாவத்திற்கு என்னை நீங்களாக்கும். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் மேற்கொண்டது போல ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு சபைக்கு சொல்லக்கூடிய மூன்றாவது கருத்து என்ன அப்படின்னா, தேவனுடைய ராஜாவினுடைய பந்தியில நீ பங்கு பெறணும்னா மறைவான பாவத்தை நீ மேற்கொள்ளணும்ங்கிறார். வெளியரங்கமான பாவத்தை மேற்கொள்வது சுலபம், ஆனா மறைவான பாவத்தை மேற்கொள்வது கடினம். நீ மறைவான பாவத்தை நீ மேற்கொள்ளு. முதலாவதாக நீ எதை மேற்கொள்ளணும்? நெகட்டிவிட்டியா இருக்கக்கூடியதா மேற்கொள்ளணும். ரெண்டாவது எதை மேற்கொள்ளணும்? சுயத்தை மேற்கொள்ளணும். மூன்றாவது எதை மேற்கொள்ளணும்? மறைவான பாவம். எல்லாம் நமக்குள்ளா இருக்கக்கூடிய காரியங்கள். நான்காவதாக ராஜாவின் பேர் என்ன? நான்காவது ராஜாவின் பேர் ஜாதிகளின் ராஜா, திதியா. ஓகே, ஜாதிகளின் ராஜா திதியா. இந்த ஜாதி அப்படின்னு சொல்லி பேசப்படுது போது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம யாரும் ஜாதி பார்க்கறது இல்லை அப்படின்னா. அப்படிதான், கிறிஸ்தவங்க யாருமே ஜாதி பார்க்கறது இல்லை. ஆனா கல்யாணம் வந்தா மட்டும்தான் பார்ப்போம். அப்படியா? என்னதான் இருந்தாலும் நம்ம பையனா இருந்தா நல்லது, நானே தப்பு இல்லை. ஆனா ஜாதி பார்க்கறது தப்பு தான் பைபிள் சொல்லுது. ஓகே, அந்த டாபிக்கு நம்ம விடுவோம். சரி, ஜாதி இங்க நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த இடத்துல சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, குரூப்பிசம், சோசியல் பிரஷர். சோசியல் பிரஷர், குரூப்பிசம். அதாவது ஜாதியை வைத்து மட்டும் பேசப்படுவது அல்ல, இனத்தை வைத்தும் பேசப்படுவது, ஊரை வைத்தும் பேசப்படுவது. இதெல்லாம் தான், இதெல்லாம் தான். ஓகே, இந்த ராஜாவுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ராஜாவோட பேர் திதியா. ஓகே, இந்த ராஜாவுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, பயம்னு மீனிங். என்ன மீனிங்? பயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது, பயத்தை மேற்கொள்ளணும்னு அர்த்தம். ஏன் இந்த பயத்தை? இதெல்லாம் சொன்னதெல்லாம் பர்சனலா நல்லா இருந்தது. நெகட்டிவிட்டி ஓகே, சுயம் ஓகே, அதுக்கு அடுத்தது மூன்றாவது என்ன பார்த்தோம் நம்ம? மறைவான பாவம். ஆனா பயத்தை இந்த லிஸ்ட்ல ஏன் சேர்த்தார்னா, பயங்கிறது மிக 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 முக்கியம். ஏன் அப்படின்னா, பயம் இருக்கிறவன் இடத்துல அன்பு பூரணப்படாது. பயம் இருக்கிறவன் இடத்துல அன்பு பூரணப்படாது. பயம் இருக்கிறவன் பரலோக ராஜ்யம் போக மாட்டான். தெளிவா சொல்றார். அன்பு பூரணப்படாதுன்னா என்ன அர்த்தம்? அவர் சொல்றாரு அன்பு நான் தான் சொல்றாரு. எங்க சொல்றாரு? 3 யோவான்ல சொல்றாரு. அப்போ அன்பு அவர் தான். நீங்க தேவனிடத்துல காட்டக்கூடிய அன்பா இருந்தாலும் சரி, நீங்க பிறனோட காட்டக்கூடிய அன்பு உங்களிடத்துல இருக்குமானால், அந்த அன்பின் ரூபம் யாருதான்? இயேசு கிறிஸ்து தான். அவருடைய அன்புக்குன்னு எவ்வளவு டெஃபினிஷன் வேணா சொல்லலாம். ஆனா ஒரு வேர்டுல ஒரு டெஃபினிஷன் சொன்னா அது ஜீசஸ். அவ்வளவுதான். அவருடைய அன்புக்கு ஈடு கிடையாது. அப்போ இந்த அன்பு பரிபூரணப்படணும் அப்படின்னா நீங்க பயத்தை மேற்கொள்ளணும். பயத்தை நீங்க மேற்கொண்டு வெற்றி எடுக்கலைன்னா நீங்க என்ன செய்ய முடியாது? கிறிஸ்துவுக்குள்ளாக பூரணப்பட முடியாது, பரலோக ராஜ்யம் போக முடியாது. வசனம் அதான் சொல்லுது, பயப்படுகிறவன் எங்க போக முடியாது? பரலோகம் போக முடியாது.
பயப்படுகிறவன் பரலோகம் போகணும். அதனால தான் அவர் ஒரு தடவை சொல்றாரு, பயப்படாத, நீ பயப்படாத, எதை குறித்து நீ பயப்படாத அப்படிங்கிற. அப்ப பயம் நமக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒரு வசனத்தை நீதிமொழிகள் 29:25 வாசித்தீங்கன்னா, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம். அப்ப நீங்க பயம் இருக்கக்கூடாது. அதுல ஒரு கிளாசிபிகேஷன், மனுஷனுக்கு பயம் இருக்கக்கூடாது, மனுஷனுக்கு பயம் இருக்கக்கூடாது. ஏன்னா அது நமக்கு இல்ல. யோபுடைய புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா யோபு சொல்றாரு, நான் பயந்த காரியம் எனக்கு என்ன செஞ்சிருச்சு, இப்போ நடந்துருச்சு. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பயந்துட்டீங்க அப்படின்னா விசுவாசத்தை விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். விசுவாசத்தை விட்டுட்டீங்கன்னா நீங்க எதை நினைச்சு பயந்தீங்களோ அதை அழகா கொண்டு வருவான், பயப்படுத்துறவன் அழகா கொண்டு வருவான். அதனாலதான் நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, பயத்தை காட்டவே கூடாது, பயம் உங்களுக்கு இருக்கவே கூடாது. சோ இப்படி ஒரு 4 காரியங்களை யார் மேற்கொண்டா, ஆபிரகாம் மேற்கொண்டாரு. ஆபிரகாம் மேற்கொண்டனால தான் ஆபிரகாமுக்கு பந்தி கிடைச்சது. லோத்து மேற்கொண்டாரா, இத மேற்கொள்ளல. அதனால லோத்து என்ன செஞ்சிட்டாரு, சிறையாய் போயிட்டாரு. ஓகே, போயிட்டு திருப்பி வந்த உடனே அவருக்கு கிடைச்சதா இல்ல. அப்பனா என்ன அர்த்தம், எப்பா நீ சிறையா போயிட்டனா உனக்கு பந்தி கிடையாதப்பா, நீ போராடணும், ஜெயிக்கணும், ஜெயம் பெற்றவனுக்கு தான் பந்தி. அப்போ தேவனுடைய சமூகத்துல அடுத்த வாரம் நம்ம பந்தியில கலந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த வாரத்துல இருந்தே நம்ம பார்த்த இந்த 4 காரியங்களை என்ன செய்யணும், அனாலிசிஸ் பண்ணணும். அதான் சொல்றாரு, நீ என்ன செய்ய, சோதித்து அறிந்து கொள். ஒன்னா சோதித்து அறியலைன்னா நீ என்ன செஞ்சிட முடியாது, எக்ஸாமின் பண்ணலைன்னா நீ பந்திக்கு வராத. அப்போ உங்களுக்கு ஒரு வார காலம் தேவன் என்ன செய்றாரு, கொடுக்குறாரு. என்னிடத்துல சுயம் இருக்கா, நான் நெகட்டிவிட்டியா இருக்கிறேனா, இல்லை என்னை சுத்தி இருக்கிறவங்க தான் நெகட்டிவிட்டியா இருக்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்க என்ன செய்யணும், பார்க்கணும். என்னிடத்துல ஏதாவது மறைவான பாவங்கள் உண்டா, மறைவான பாவங்கள் என்னிடத்துல உண்டா, நான் பயந்து என்னோட வாழ்க்கை ஒரு பயத்தோடையே என்னோட வாழ்க்கை போயிட்டு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எப்போ இந்த காரியத்துல இருந்து நீங்க ஜெயித்து வரீங்களோ அப்போ வசனம் சொல்லுது, உன்னதமானவரின் ஆசீர்வாதத்தை யார் பெற்றாரா. அந்த வசனம் தொடர்ந்து அந்த 14வது அதிகாரத்தை தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, உன்னதமானவரின் ஆசீர்வாதத்தை பெற்றவன் சொல்லியிருக்கோம் ஆபிரகாம. அப்போ இதை மேற்கொண்டவனுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய பேர் என்னன்னா, உன்னதமானவரின் ஆசீர்வாத பெற்றவன் அப்படின்ட்டு. நீங்க ஆசீர்வாதத்தையும் பெறுவீங்க. கானானை நோக்கி பிரயாணப்படுறீங்க அப்படின்னு சொன்னா அந்த பிரயாணத்துல இந்த 4 காரியங்களை நீங்க முறியடிக்க வேண்டாம். இந்த 4 காரியத்தை நீங்க முறியடிச்சீங்கன்னா நிச்சயம் நீங்க என்ன செய்வீங்க, தேவனுடைய பந்திக்கு எலிஜிபிள் ஆவீங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு ஒப்பு கொடுத்த உள்ளத்தோடு கூட, கர்த்தாவே நாங்கள் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தின இந்த 4 காரியங்கள் இன்றைக்கு என்னோட வாழ்க்கையில எந்தெந்த காரியம் உங்களோட வாழ்க்கையில மேல் நோக்கி இருக்கிறது, உங்களை அதை அடிமைப்படுத்தி இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ உள்ளத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்கிற தேவன், நம்ம வணங்குற தேவன். அப்படிங்கும் போது உங்களை மேற்கொண்டு இருக்கக்கூடிய அந்த காரியம் எது, இந்த 4 காரியங்கள் இன்றைக்கு நம்ம பார்த்த இந்த 4 காரியங்கள்ல எந்த காரியம் உங்களை மேற்கொண்டு இருக்குது, அந்த காரியம் இன்றைக்கு இயேசுவின் திரு நாமத்தினால் அந்த காரியத்தின் மேல நான் இன்றைக்கு ஒரு ஜெயத்தை எடுக்கணும், அவைகளை நான் மேற்கொள்ளணும்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல எல்லாரும் வாய்களை திறந்து அடுத்த ஒரு 3 நிமிஷம் எல்லாரும் வாய்களை திறந்து நீங்க ஜெபிக்க போறீங்க. எந்தெந்த காரியத்துல நீங்க அடிமைப்பட்டு சிறையாக்கி இருக்கிறீங்களோ அந்தந்த காரியத்தை சொல்லி, இந்தந்த காரியத்திலிருந்து எனக்கு கர்த்தாவே ஒரு ஜெயத்தை தாங்க, அவைகளை நான் மேற்கொள்ள ஒரு பலத்தை தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தேவனுடைய சமூகத்துல நம்ம கேட்போம். ஒருவேளை நெகட்டிவா பேசக்கூடிய இந்த எண்ணம் எனக்குள்ளாக இருக்குதா, என்னால என்னோட வார்த்தையினால கர்த்தாவே நான் வேலை செய்கிற ஸ்தலங்களிலோ குடும்பங்களிலோ இல்ல எங்கெங்கெல்லாம் இந்த நெகட்டிவா நான் பேசி அந்த நெகட்டிவே நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன் நினைக்கிறீங்களா, அந்த நெகட்டிவ் இன்றைக்கு உங்களிடத்துல இருந்து அதை
அதை நீங்க மேற்கொள்ளும்படியாக தேவன் ஒரு புது பலத்தை தரணும்னு சொல்லி கேளுங்க. நீங்க மட்டுமல்ல, உங்களை சுற்றில இருக்கிறவங்களும் நெகட்டிவா இராதபடிக்கு நாவின் அதிகாரம், ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரம் சொன்னது போல அந்த நாவின் அதிகாரம் கர்த்தாவே இன்றைக்கு நான் சரியாக கர்த்தாவே ஒரு கட்டுப்படியாக, ஒரு வாழ்க்கையை கட்டுப்படியாக என்னுடைய நாவின் அதிகாரம் இன்னிலிருந்து செயல்படட்டும் ராஜா அப்படின்னு சொல்லி எத்தனை வித்தால தேவனுடைய சமூகத்துல கேட்டு நீங்க ஜபிக்க முடியுமோ ஜபிங்க. கர்த்தாவே நீங்க அந்த நெகட்டிவிட்டை எடுத்து போடுங்க சொல்ல ஜபிங்க. இல்ல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சுயம் தலை தூக்கி நிற்குதா, தேவனுடைய பலத்தை நாடாம என்னுடைய சுய பலத்தை நான் நாடிக்கொண்டு இருக்கிறேனா, சிலர் குதிரை குறித்தும் சிலர் கர்த்தாவே ரதத்தை குறித்தும் மேன்மை பாராட்டுகிற அந்த லிஸ்ட்ல நான் இருக்கிறேனா, அல்லது உம்முடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடிய லிஸ்ட்ல நான் இருக்கிறேனா? எது என்னை ஆட்கொண்டு இருக்கிறது? சுயம் என்னை ஆட்கொண்டு இருக்குமானால் இன்றைக்கு நான் அதை மேற்கொள்ளணும் ராஜா. இன்றைக்கு நான் அதை மேற்கொள்ளணும்னு சொல்லி வாய்களை திறந்து ஜெபிப்போம், வாய்களை திறந்து ஜெபிப்போம். சுயம் என்னிடத்திலிருந்து முற்றிலுமாக எடுத்து போடுங்க. சுய பலத்தை நீங்க முற்றிலுமாக எடுத்து போடுங்க. உம்முடைய பலத்தை எனக்கு தாங்க. சுய பலத்தை எடுத்து போடுங்க, உம்முடைய பலத்தை தாங்கன்னு சொல்லி தேவனுடைய சமத்துல வாய்களை திறந்து நம்ம ஜெபிப்போம். அல்லது மூன்றாவதாக நீர் வெளிப்படுத்தின இந்த மறைவான பாவங்கள், இந்த மறைவான பாவங்கள் என்னை அடிமைப்படுத்தி இருக்குதா, என்ன சாத்தானுடைய கரங்கள்ல அடிமையாக இந்த மறைவான பாவம் இருக்குதா? இன்றைக்கு அந்த மறைவான பாவத்தை நான் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல கேளுங்க. இன்றைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு புது பலத்தை கொடுக்க போகிறார், ஒரு புது பலத்தை கொடுக்க போகிறார். மறைவான பாவங்களை வேரூன்றி அது வளர விடாதபடி கர்த்தாவே அந்த மறைவான பாவத்துக்கு இன்றைக்கு நான் ஒரு புல் ஸ்டாப் வைக்கணும்பா அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தை நீங்க நாடுனீங்கன்னு சொன்னா அந்த மறைவான பாவத்தை தேவன் எடுத்து போட்டு உங்களை உயர்ந்த இடத்துல உங்களுடைய வெளிச்சம் பிறருக்கும் தெரிகிற வகையில தேவன் இன்னைக்கு உங்களை உயர்த்த போகிறார். வாயில திறந்து ஜெபிங்க. எந்தெந்த காரியத்தின் மேல நீங்க ஜெயத்தை எடுக்கணும்னு சொல்லி யோசிங்க. உங்களுக்கு தான் தெரியும் உங்களோட வாழ்க்கையில எதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்தி ஜெயித்து இருக்குதோ அதெல்லாம் இன்றைக்கு நான் மேற்கொள்ளணும்ப்பா அப்படின்னு கேளுங்க. அல்லது பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், பரீட்சையை குறித்த பயம், படிப்பை குறித்ததான பயம், வேலையை குறித்ததான பயம், என்ன பயம் இன்றைக்கு என்ன மேற்கொண்டு இருக்குதோ அந்த பயத்தை எல்லாம் இன்றைக்கு இயேசுவின் திருநாமத்தினால நாங்கள் கடிந்து கொள்கிறோம், அவைகளை நாங்கள் மேற்கொள்கிறோம் சொல்லி நீங்க சொல்லுங்க. எந்தெந்த பயம் உங்களை அடிமைப்படுத்தி இருக்கு, வியாதி உங்களை அடிமைப்படுத்தி இருக்கா, வியாதியின் பயம் உங்களை அடிமைப்படுத்தி இருக்கா, தேவனுடைய சமூகத்துல கேளுங்க. கர்த்தாவே இந்த பயம் என்ன மேற்கொண்டுருச்சுப்பா, இந்த பயம் நான் மேற்கொண்டுச்சு, நான் அதை மேற்கொள்ளணும், அதுக்கு நான் அடிமையாக இராதபடிக்கு ஒரு உம்முடைய பலத்தை தாங்க, இன்றைக்கு அதை நான் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் இந்த காரியத்தை எல்லாம் மேற்கொண்டு வரும் பொழுது அவனுக்கு தேவனுடைய பந்தி இருந்தது. தேவனுடைய பந்திங்கிறது ஒன்றுமில்ல, நாம தேவனை போல மாறுவதாங்க தேவனுடைய பந்தி. அவருடைய அப்பத்தையும் அவருடைய திராட்சரசத்தையும் நான் உட்கொள்ளும் பொழுது அவர் எனக்குள்ளாக ஜீவிக்கிறார், அவருடைய மாமிச எனக்குள்ளாக உயிர் பெற்றதுங்கிறது தாங்க பந்தி. அந்த பந்தி எனக்கு வேணப்பா, நீங்க எனக்குள்ளாக வாசம் பண்ணணும்பா, இந்த 4 காரியங்களை நான் மேற்கொள்ளணும்னு சொல்லு. எல்லாரும் வாய்களை திறந்து தேவனை சோஸ்திரம் பண்ணி ஜெபிப்போம். வாய்களை திறந்து சோஸ்திரம் பண்ணி நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா ஜெபிப்போம். எந்தெந்த காரியங்கள் எல்லாம் என்னை மேற்கொண்டிருக்கோம் அந்தந்த காரியத்தின் மேல நான் ஒரு புது ஜெயத்தை எடுக்கணும்பா. இன்றைக்கு நான் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிறேன், நான் ஒரு புது ஜெயத்தை எடுக்கணும்னு சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி வாய்களை திறந்து நம்மை அடிமைப்படுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தின் மேலும் இன்றைக்கு நான் ஜெயம் எடுக்கிறேன்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல நம்ம அறிக்கையிடுவோம்.